இன்னொரு சகோதரர் எம் உசைன் என்ற சகோதரர் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேட்கிறாருண்டா, தொழும் போது மிஸ்வாக் செய்வது நபி வழியா, எப்படி மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதாவது ஒரு தொழுகிற நேரத்துல அவர் என்ன கேட்கிறாருன்னா, தொழுகின்ற நேரத்தில் மிஸ்வாக் செய்யணுமா, அது சுன்னத்தா என்று கேட்கிறார். ஏண்டா சில பேர் என்ன செய்யறாங்கடா, பள்ளி வாசல்கள்ல இகாமத் சொன்ன உடனே சப்புல நின்று கொண்டு மிஸ்வாக் குச்சி எடுத்து பல்ல தொலைக்கிட்டு அந்த எச்ச விழுங்கிட்டு மிஸ்வாக் குச்சி எடுத்து பைக்குள்ள போட்டுக்கொள்றாங்க. இந்த மாதிரி ஒரு நடைமுறை நாம் சமூகத்தில் பார்க்கிறோம். இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா, இப்படி செய்யலாமா என்றதுதான் கேட்கிறார். அப்படி தொழும் போது மிஸ்வாக் செய்ய சொல்லி இஸ்லாம் மார்க்கத்துல சொல்லி இருக்குதா என்றுதான் கேட்கிறாரு. பொதுவாக மிஸ்வாக் செய்வது என்பது, சிவாக் செய்வது என்பது, பல் துலக்குதல் என்பது நபி வழியில் உள்ள ஒரு விஷயம்தான். பொதுவா நாங்க பல் துலக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பல் துலக்குவதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு சென்றால் பல் துலக்குவார்கள், உலு செய்வதற்கு முன்பதாக பல் துலக்குவார்கள். இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல பல் துலக்குவதை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ரொம்ப வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. அது எதை வைத்து பல் துலக்க வேண்டும் என்றது கருத்து வேறுபாடு இருக்குது. சில பேர் ஒரு விதமான குச்சியை வச்சுதான் பல்ல துலக்கணும், பல் துலக்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட மரத்துல குச்சியை பயன்படுத்தி துலக்கினால்தான் நபி வழியில் அமையும் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு குச்சியை வச்சுதான் பயன்படுத்தணும் என்றது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல சமூகத்துல எது பல் துலக்குவதற்கு கருவியாக பயன்படுத்தினார்களோ அதை வைத்து அவர்கள் பல் துலக்கினார்கள். ஆனா நாங்க இப்பவும் அந்த காலத்துல இருக்கிற மாதிரி ஒரு குச்சியை வச்சுதான் அதை பல் துலக்கணும் என்றெல்லாம் அதன் மூலம் முடிவெடுக்க முடியாது. பல் துலக்குவதற்காக பயன்படுத்துகின்ற உபகரணத்துக்கு பேரு மிஸ்வாக் என்பது. எனவே மிஸ்வாக் என்பதை நாங்கள் இந்த நவீன காலத்துல ஒரு டூத் பிரஷ் ஊடாக மிஸ்வாக் செய்து கொள்ளலாம், அதுக்கு டூத் பேஸ்டும் சேர்த்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லது ஏதோ ஒரு விதத்துல பல் துலக்குவதற்கு ஒரு கருவியை பயன்படுத்தி பல் துலக்கினால் இந்த மிஸ்வாக் செய்த சிவாக்கு செய்த அந்த நபி வழியை நாங்கள் அடைந்து கொள்கிறோம். ஆனா இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த பல் துலக்குவது ஒவ்வொரு தொழுகையில சஃபுல நின்று கொண்டு செய்யணுமா என்ற மாதிரி கேட்கிறாங்க. ஏன் இப்படி கேட்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கருத்துல ஒரு ஹதீஸ் வருது. எப்படி வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி, என்னுடைய சமூகத்திற்கு சிரமம் தந்ததாக இல்லை என்று சொன்னால், அவ் அலன் நாசி, அல்லது மனிதர்களுக்கு நான் சிரமத்தை ஏற்படுத்துகிறேன் என்ற அச்சம் மாத்திரம் இல்லாவிட்டால், லா அமர்துஹும் பிஸ் சிவாக்கி, ஒவ்வொருத்தருக்கும் சிவாக் செய்வதை நான் கட்டாயப்படுத்தி இருப்பேன், கட்டளையிட்டிருப்பேன். மா குல்லி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகையின் போதும் சிவாக் செய்வதை நான் கட்டாயப்படுத்தி இருப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி புகாரியில 887வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்தியில என்ன வருது, என் சமூகத்திற்கு சிரமத்தை ஏற்படுத்துவது என்ற அச்சம் மட்டும் இல்லாவிட்டால் நான் மிஸ்வாக் செய்வதை ஒவ்வொரு தொழுகையிலும் கட்டளையிட்டு இருப்பேன் என்று ரசூலா சொல்றதை வச்சு நாங்க தொழுகையில சஃப்புல நின்று கொண்டு மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று சிலர் புரிந்து கொண்டு விட்டார்கள். அப்படி தொழுகையில சஃப்புல வந்து மிஸ்வாக் செய்யணும் என்றா, மிஸ்வாக் என்றது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு செய்யறதா இல்ல. நல்ல பல்ல துலக்கினா பல்லுல இருக்கிற அழுக்குகளை அப்படியே வாயை கொப்பளிச்சு அதை வெளியே எடுக்கணுமா இல்லையா? அந்த பல் துலக்கும் போது சுரக்கக்கூடிய எச்சில்களை வெளியில் துப்ப வேண்டுமா இல்லையா? அப்ப தொழுகையில சிவாக் செய்யும் சொல்லி ரசூலா சொல்லி இருக்கிறாங்கன்றத நேரடியா அப்படியே புரிஞ்சு கொள்றதா? அப்படி நேரடியா புரிஞ்சு கொண்டா இஸ்லாம் தூய்மையை வலியுறுத்திய ஒரு மார்க்கமாக இருக்கும் போது இந்த வழிகாட்டல் தூய்மைக்கு எதிரானதாக மாறிவிடும் என்பதை கூட சிந்திக்காமல் சஃப்ல நின்று கொண்டு பல்ல துலக்கிட்டு, நீங்க பல்லுல இருந்த அழுக்குகளை தானே துலக்குறீங்க, அந்த எடுத்து அப்படியே எச்சா விழுங்கினா சரி வருமா? மீண்டும் அசுத்தமாகுதா இல்லையா? வாய்க்குள்ள மீண்டும் அது போகுதா இல்லையா? உங்க உடம்புக்குள்ள அந்த அழுக்குகள் சேருதா இல்லையா? இப்படி மார்க்கம் சொல்லுமா, துஹூரு நிஸ்ஃபுல் ஈமான், தூய்மை என்பது ஈமான்ல ஒரு பகுதி என்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான்ல பாதி என்னாங்க. அப்ப ஈமான்ல பாதியா இருக்கக்கூடிய தூய்மைக்கு எதிரான ஒரு வழிகாட்டலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அப்ப தொழுகையில சஃப்புல நின்று மிஸ்வாக் செய்யணும் என்று இந்த செய்தியை புரிந்து கொள்ளக்கூடாது. அதற்கு மாற்றமாக எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வேறொரு அறிவிப்பு வருது, வேறொரு ரிவாயத்து வருது. இந்த செய்தியை எப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த செய்தி உதவுகிறது. அது என்ன செய்தி என்றா, இதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்னத் அஹ்மதுல 9548வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன வருது, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி, எனது சமூகத்திற்கு சிரமத்தை தருகிறேன் என்ற அச்சம் மாத்திரம் இல்லாவிட்டால்,
அமர்த்துஹும் அவர்களுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன் பிஸ்ஸிவாக்கி பல் துலக்குமாறு கட்டளையிட்டிருப்பேன் மஅ குல்லி வுதுஇன் ஒவ்வொரு வுதுவின் போது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு வுதுவின் போதுதான் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்பது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். புகாரியில வரக்கூடிய 887வது செய்தியில என்ன சொல்லப்படுது? மஅ குல்லி ஸலாத்தின் ஒவ்வொரு தொழுகையின் போதும் என்று வருகிறது. அஹ்மதுல 9548வது செய்தியில என்ன வருது? மஅ குல்லி வுதுஇன் ஒவ்வொரு வுலுவின் போதும் என்று வருகிறது. அப்ப இந்த தொழுகையின் போதும் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? தொழுகைக்கு முன்பதாக செய்கின்ற வுலுவின் போது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மிஸ்வாக் என்பது சஃப்புல நின்று செய்கிற ஒரு காரியம் இல்லை. அது சஃப்புக்கு வருவதற்கு முன்பதாக, தொழுகைக்கு வருவதற்கு முன்பதாக வுலுவ செய்யணுமா இல்லையா? அந்த வுலுவ செய்கின்ற நேரத்தில் வுலுக்கு முன்பதாக செய்யக்கூடிய ஒரு பிரத்யேகமான அமலாக பல் துலக்குதல் இருக்கிறது என்பதை தான் அந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்றதை நாங்கள் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸை வைத்து புரிந்து கொள்கிறோம். அதுதான் தூய்மைக்கு ஏற்புடைய வழிமுறையாகவும் இருக்கிறது. அதே நேரத்துல வுலுவுல ஒரு அம்சமாக பல் துலக்குதல் வருமா என்று கேட்டா வுலுவின் ஒரு அம்சமாக பல் துலக்குதல் வராது. ஏனென்றால் சஹீஹ் முஸ்லிம்ல 1233வது செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சும்ம ரஜஅ இலல் பைத்தி, ரசூல வீட்டுக்கு போறாங்க, ஃபதஸவ்வக ரசூல பல் துலக்கினார்கள், வதவல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுலு செய்தார்கள் என்ற ஒரு ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ் ஒரு காரியத்தை நிகழ்த்திட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ் பல்ல துலக்கி பிறகு வுலு செய்தார்கள் என்று வருது. இப்போ பல்ல துலக்கிட்டு தான் ரசூலுல்லாஹ் வுலு செய்தார்கள் என்றா பல் துலக்குதல் என்பது வுலுவின் ஒரு அம்சமும் இல்லை. வுலு என்பது தனி அமல், சிவாக்கி என்பது ஒரு பிரத்யேகமான தனியான அமல். தொழுகைக்கு முன்பு வுலு செய்ய வேண்டும், வுலுவுக்கு முன்பு சிவாக் செய்ய வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒழுங்குமுறையாக இருக்கிறது. எனவே ஒருவர் ஒவ்வொரு தொழுகையிலும், ஃபர்லான தொழுகையில வுலு செய்வதற்கு முன்பதாக பல்லை துலக்கிவிட்டு வுலு செய்துவிட்டு தொழுது கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல் தான் இந்த அனைத்து செய்திகளையும் ஒன்றிணைத்து பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. எனவே இதெல்லாத்தையும் விட்டுட்டு சஃப்ல வந்து நின்று கொண்டு மிஸ்வாக் குச்சியால பல்ல துலக்கி அந்த நஜீஸை திரும்ப வாய்க்குள்ள போட்டுக்கொண்டு அந்த பல் துலக்கிற குச்சியை கூட கழுவாம பைக்குள்ள போடுவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்துல கற்றுத்தரப்பட்ட ஒழுக்க நெறிமுறைகளுக்கு எதிராக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.